வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஒரு கட்சி மட்டுமே சகல அதிகாரத்தையும் கைப்பற்ற வேண்டும் என்று கருதும் ஜனநாயக விரோத ஆட்சி சிந்தனையை தோற்கடிப்போம். எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்பு. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் கடந்த ஆண்டில் எங்கும் பசி தொடர்பான செய்திகள் வெளியாகவில்லை. டெல்வின் சில்வா சுட்டிக்காட்டு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான பாரிய குற்றச்சாட்டை பற்றி தெரிந்திருந்தும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எதுவும் கூறவில்லை என்று பிமல் ரத்நாயக்க குற்றச்சாட்டு. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. தொடர்வது விரிவான செய்திகள். தற்போதைய அரசாங்கம் நாட்டில் ஒற்றை கட்சி ஆட்சியினை நிலைநிறுத்தும் நோக்கத்துடன் மிக திட்டமிட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களோடு ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றிருந்த சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அவர் மேலும் கூறிய போது மரண உதவி சங்கங்கள், விவசாயிகள் சங்கங்கள், மீனவ சங்கங்கள், இளைஞர் கழகங்கள், மதஸ்தலங்களின் பரிபாலன சபைகள் என்று சமூகத்தின் ஒவ்வொரு அமைப்பையும் அரசாங்கம் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிக்கின்றது. சகல சமூக அமைப்புகளின் அதிகாரத்தையும் வலுக்கட்டாயமாக கைப்பற்றும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றது. மக்களின் பாதுகாப்பிற்காக நிறுவப்பட்ட சுயாதீன சிவில் பாதுகாப்பு குழுவிற்கும் இப்போது அரசியல் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. முன்னர் அனைத்தும் கட்சிகளின் உறுப்பினர்களை ஒன்றிணைந்து இதில் பணியாற்றினார்கள். ஆனால் இன்று சிவில் பாதுகாப்பு குழுவிற்கான நியமன பட்டியல்களை ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களை தீர்மானிக்கின்றனர். இத்தகைய அநியாய நியமனங்களை தடுக்கும் வகையில் கிராம மட்டத்தில் வலிமையான அமைப்புகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கட்சிக்கும் சமமான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றும் விதிமுறைகள் இருந்த போதிலும் அரசாங்கம் சூட்சமமான முறையில் அதனை மீற முயற்சி செய்கின்றது. ஆனால் பல இடங்களில் அவற்றின் முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளன. நாம் அமைதியாக இருந்தால் அரசாங்கம் அனைத்தையும் கைப்பற்றிவிடும். ஆகையால் இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக மக்கள் ஒழுங்காக ஒன்றிணைந்து போராட வேண்டும். அது நிகழ்ந்தால் தற்போதைய அரசாங்கம் கனவு காணும் ஒற்றை கட்சி ஆட்சி என்ற எண்ணக்கருவினை மக்களே தோற்கடிக்க முடியும் என்று எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்தினார். ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் கடந்த ஆண்டில் எங்கும் பசி தொடர்பான செய்திகள் வெளியாகவில்லை என்று தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை செய்தித்தாள் ஒன்றுக்கு அளித்த நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு கூறினார். மக்களின் உயிர் சுடரை அணைந்து விட்டது போல் இருந்தது. திவாலான நாட்டை நாங்கள் கைப்பற்றினோம். சில இடங்களில் மக்களுக்கு உணவு கிடைக்கவில்லை. மக்கள் பாகற்காய் மட்டுமே சாப்பிட்டு வாழ்கின்றார்கள் என்ற செய்திகள் வந்தன. ஆனால் இந்த அரசாங்கத்தின் கீழ் எங்கும் பசி இருப்பதாக கேள்விப்பட்டதில்லை. பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்தினோம். முன்பு விலைகள் மிக அதிகமாக இருந்தன. இன்று தொழிலதிபர்களிடம் கேட்டால் சந்தையின் பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாகவே சொல்கின்றார்கள். ஒரு ஆண்டுக்குள் பொருளாதாரத்தை நிலைப்படுத்தியுள்ளோம். இன்னமும் செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருந்தாலும் குறுகிய காலத்தில் மக்களுக்கு நிவாரணம் அளித்துள்ளோம். விவசாயிகளுக்கு உரமானியம் 25,000 ரூபாவாக உயர்த்தப்பட்டது. ஜனவரி முதல் ஏழை குழந்தைகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் வாங்க 6,000 ரூபாய் வழங்கப்பட்டது. நிவாரணம் பெறுபவர்களின் உதவித்தொகையும் அதிகரிக்கப்பட்டது. மேலும் நிவாரண காலமும் நீட்டிக்கப்பட்டது. கடுமையான பொருளாதார நெருக்கடி இருந்த போதிலும் அரசியல் எங்கள் சலுகைகளை குறித்து மக்களுக்கு நிவாரணம் வழங்கினோம். இதை மக்கள் உணர வேண்டும் என்று டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது மத்திய வங்கியை கொள்ளையடித்ததாக பாரிய குற்றச்சாட்டு இருப்பதாகவும் அதை பற்றி தெரிந்திருந்தும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எதுவும் கூறவில்லை என்று தெரிவித்துள்ளார். பேருந்து நிலைய அபிவிருத்தி தொடர்பான நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு கூறியிருந்தார். அவர் மேலும் தெரிவித்த போது இப்போது நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக போகிறார் என்று பேசுகின்றார்கள். ஆனால் அவர் எங்கே ஜனாதிபதியாக போகிறார் என்று யோசித்த போது ஐஸ்லாந்தில் தான் ஜனாதிபதியாக போகிறார் என்பது புரிந்தது. இனி மக்கள் ஒருபோதும் ராஜபக்சர்களின் கையில் அதிகாரத்தை ஒப்படைக்க மாட்டார்கள். மக்கள் யாரும் பைத்தியக்காரர்கள் இல்லை. இந்த ஆட்சியை கவிழ்க்க போவதாக சொல்கின்றார்கள். ஆனால் இந்த அனுர அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டும் என்றால் அதைவிட நல்ல ஆட்சி ஒன்றை மக்கள் முன்னிலையில் கொண்டு வர வேண்டும். அமைச்சர்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்படாததால் பல திட்டங்களில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் மிச்சப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த அரசாங்கத்தில் அமைச்சர்கள் திருடுவதில்லை. உதாரணமாக பல்லவன் ஓயா பாலம் தொடர்பாக மட்டும் 2 கோடி ரூபாய் மிச்சமானது. அமைச்சர்கள் பணம் கேட்டு தேடி வரவில்லை என்பதால் ஒப்பந்தக்காரர்கள் சுதந்திரமாகவே வேலை செய்யும் சூழல் உருவாகியுள்ளது. முன்னரா கயில் பாலன் ஓயா மீது புதிய பாலம் கட்டும் பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு கூறியிருந்தார். அடுத்த ஆண்டு டிசம்பரில் இந்த பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். தற்போதைய அரசாங்கம் முற்றிலும் கையாளாகாததாகவும் சோம்பேறித்தனமானதாகவும் இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கடுமையாக விமர்சித்துள்ளார். களத்துறையில் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபய குணவர்த்தனவின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட போது ஊடகவியலாளர்கள் அரசாங்கம் ஒரு வருடத்தை நிறைவு செய்த நிலையில் அதன் செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மஹிந்த ராஜபக்ச இந்த அரசாங்கம் செய்யும் எந்த வேலையிலும் பயனில்லை. மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்க முடியாத கையாளாகாத அரசு இது.
மக்கள் தினசரி வாழ்வில் நிவாரணம் இல்லாமல் தவிக்கின்றனர். விலையேற்றம், வேலைவாய்ப்பு பற்றாக்குறை, விவசாயம் மற்றும் தொழில்துறை வீழ்ச்சி போன்ற அனைத்திலும் தோல்வி அடைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள வேண்டும் என்றால் திடமான கொள்கைகள் மற்றும் செயல்திறன் கொண்ட தலைமை தேவை. ஆனால் தற்போதைய ஆட்சியில் இருப்பவர்கள் எதையும் செய்யாத நிலையில் இருக்கின்றனர். அரசாங்கத்தின் செயல் மந்தநிலை காரணமாக மக்களிடம் நம்பிக்கை முற்றிலும் இழந்துவிட்டது என்று வலியுறுத்தினார். அதே நேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக மத்திய வங்கி கொள்ளை குறித்து பாரிய குற்றச்சாட்டு நிலவுவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக சமீபத்தில் தெரிவித்ததையும் மஹிந்த தனது கருத்தில் மறைமுகமாக சுட்டிக்காட்டினார். மேலும் அரசாங்கத்தில் ஊழல் மற்றும் சோம்பேறித்தனத்தின் காரணமாகவே மேம்பாட்டு திட்டங்கள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதன் மூலம் தற்போதைய ஆட்சி குறித்து எதிர்க்கட்சியினரின் விமர்சனங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை அரசியல் வட்டாரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க கள்வர்கள் பிடிப்பது அவசியமானது, ஆனால் அத்தோடு நாட்டின் அபிவிருத்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். அஸ்கிரிய பீடத்தை சந்தித்து நல்லாசிகள் பெற்ற பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த அவர், சில அரசியல்வாதிகள் கோடிக்கணக்கில் செல்வம் ஈட்டியுள்ளார்கள் என்று கூறப்படுவதையும் அவர்கள் ஊழல் மற்றும் திருட்டில் ஈடுபடாமல் நேர்மையாக உழைத்திருந்தால் அதில் தவறில்லை என்றும் குறிப்பிட்டார். 1977ஆம் ஆண்டு ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன கொண்டு வந்த திறந்த பொருளாதார கொள்கையை அத்தகைய செல்வத்தினை ஈட்ட வழிவகுத்தது என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் அண்மையில் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்ட லஞ்ச ஊழல் ஒழிப்பு சட்டம் காரணமாகவே இன்று கள்வர்களை பிடிக்க முடிந்துள்ளது என்றார். மின்சார சபை ஊழியர்கள் போராட்டம் குறித்து கேட்கப்பட்ட போது அதனை முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய முதலில் முன்மொழிந்திருந்தார். ஆனால் அப்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் தான் இன்று அதிக நடைமுறைப்படுத்துகின்றார்கள். எந்த துறையிலும் எடுத்துக்கொண்டாலும் அதன் அடிப்படையே ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகளே என்று அவர் வலியுறுத்தினார். அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து பிரிந்தவர்கள் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்திருப்பதனால் சுமார் 15 லட்சம் வாக்காளர்கள் தேர்தலில் பங்கேற்காமல் தவிக்கின்றார்கள் என்றும், எனவே இருதரப்பினரும் ஒன்றிணைந்தாலோ அல்லது ஒரே பாதையில் முன்னேறினாலோ அந்த இடைவெளி நீங்குவதோடு தேர்தல்களில் வலுவான வெற்றி பெற முடியும் என்றும் நவீன் திசாநாயக்க மேலும் தெரிவித்திருந்தார். அதிகாரமும் மமதையும் கடந்த காலங்களில் பலரை காணாமல் ஆகியுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் என்ற துணைப்பொருளில் தேசிய உள்ளூராட்சி வாரத்தின் நிறைவு நாள் மற்றும் பரிசளிப்பு விழா கிளிநொச்சி மாவட்டத்தின் திறன் விருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீதரன் தனது உரையில் அதிகாரமும் மமதையும் காரணமாக கடந்த காலங்களில் பலர் அழிந்துள்ளனர். ஜே.ஆர். பிரேமதாச, சந்திரிகா, மஹிந்த ராஜபக்ச, கோத்தாபய ராஜபக்ச இவர்கள் அனைவருமே கூறிய வார்த்தைகள் என்று வெறும் வரலாறாகிவிட்டன. எந்த அரசும் தாம் நினைப்பது போல் நாட்டை நிரந்தரமாக வழிநடத்த முடியாது. அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த தவறினால் காலமே அதற்கான தண்டனையை வழங்கும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த நிகழ்வுகளில் கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் வேளமாக லிகிதன் தலைமையில் நடைபெற்றிருந்தது. இதில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன், உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், பிராந்திய போலீஸ் அதிகாரி, பிரதேச சபை மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளியிட்ட எச்சரிக்கையின்படி நிர்ணய விலைக்கு மாறாக அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் தனிநபர் வர்த்தகருக்கு 1 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் அல்லது அதிகபட்சம் 5 மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதேபோல் கடந்த வாரம் மட்டுமே அரிசி தொடர்பாக 70 சுற்றி வளைப்புகள் நடத்தப்பட்டதாகவும் அவற்றில் 55 அதிக விலை விற்பனை குறித்தும் 15 களஞ்சியப்படுத்தும் குறித்தும் இருந்ததாக அதிகார சபை தெரிவிக்கிறது. இந்த நிலையில் அரிசியினை பதுக்கி வைப்பது, விலைகளை காட்சிப்படுத்தாமல் விற்பது, நிபந்தனைகளை விதித்து விற்பது போன்ற குற்ற செயல்கள் இந்த சுற்றி வளைப்புகளில் பெருமளவில் கண்டறியப்பட்டதாக கூறப்படுகின்றது. நுகர்வோர் விவகார அதிகார சபை மேலும் தெரிவிக்கையில், தனியார் நிறுவனம் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 5 லட்சம் ரூபாய் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம். அரிசி பதுக்கல் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அபராதம், சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். அதே குற்றத்தை மீண்டும் செய்தால் அபராத தொகை இரட்டிப்பாகவும் சிறை தண்டனை 1 வருடமாகவும் அதிகரிக்கப்படும். இதன் மூலம் அரிசி விலை அதிகரிப்பு மற்றும் பதுக்கல் நடவடிக்கைகளை தடுக்க கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அதிகார சபை வலியுறுத்தியுள்ளது.